வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். நம்ம யோகிக் இன்சைட்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களெல்லாம் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் என்னோட அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு சரியான குருநாதர் அமையிறது கிடையாது. சில பேருக்கு சரியான குருநாதர் அமைஞ்சாலும் அவங்களால் அதை உபயோகப்படுத்திக்க முடியாமல் போயிடுது. சில குருநாதர்கள் அமைஞ்சிருந்தாலும் அவங்களோட வேலை இந்த உலகத்தில் முடிஞ்ச உடனே தன்னோட சிஷ்யர்களை விட்டுட்டு அவங்களும் இந்த பிரபஞ்சத்தோடு கலந்துடுறாங்க. என்னோட வாழ்க்கையில் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பலம் சுவாமிகள் அவங்க கிட்ட நம்ம சிஷ்யனாக இருந்து இவ்வளோ வருஷம் பயணித்த பயணத்தை பற்றி தான் நான் இந்த பதிவேடில் பேச போகிறேன். இது தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயத்திலையும் அப்பாற்பட்டு இந்த பிச்சைக்காரனுக்கும் தேவையான பிச்சையை சரியான நேரத்தில் போட்ட எங்கள் குருநாதர் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பலம் சுவாமிகளுக்கு இந்த பதிவுகள் எல்லாமே சமர்ப்பணம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு என்ன தேவை, அது எந்த நேரத்தில் கொடுத்தா அவனுக்கு உபயோகப்படும், எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு கொடுத்ததா சரியாக இருக்கும், அவனை எப்படி பக்குவப்பட வைக்கணும், அவனுக்கு வாழ்க்கை முறையை எப்படி கற்றுக் கொடுக்கணும், வாழ்க்கைனா என்ன, இந்த கடவுள் தன்மை, தன்னை உணர்தல், குரு சிஷ்ய உறவு, வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், இது எல்லாத்தையுமே கலந்த கலவையாக தான் எங்கள் குருநாதரோட வாழ்க்கை இருந்துச்சு. அவர் நிறைய விஷயங்கள் பேசுனதில்லை, வாழ்ந்து காமிச்சார். ஏன்னா நிறையா யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், முனிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்த கடைப்பிடிக்கிறது உண்டு. நீ இப்படி இரு, அப்படி இரு அப்படின்னு கட்டுப்பாடுகள் விதிக்காமல் அவங்க வாழ்க்கையை அவங்களோட போக்கிலேயே போக விட்டு தங்கள் கொடுக்க வந்த விஷயங்களை அந்த வாழ்க்கை முறையோடு சேர்த்து கொடுக்கும்போது அது நம்ம மனசில் ஆழமாக பதியும். இந்த மாதிரி குருநாதர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். என்னென்னா நம்ம இயல்பில், நம்மளை இருப்பில் இருக்க வச்சு அந்த இயல்போடு சேர்த்து உண்மை தன்மையை, உண்மை தத்துவத்தை, தன்னை உணர்தலை, கடவுள் தன்மையை உணர வைக்கிற குருநாதர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு அந்த கொடுப்பனை கிடச்சிச்சு. எங்கள் குருநாதர் வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சார். அவர் வாழ்க்கை இப்படி தான் வாழணும், அப்படி தான் வாழணும்னு வாய் வார்த்தைகளில் சொல்லாமல் வாழ்ந்து காமிச்சார். அவர் கூட நான் இருந்த ஒவ்வொரு நிமிஷங்களும், ஒவ்வொரு தருணங்களும், ஒவ்வொரு க்ஷணங்களும் எனக்கு ரொம்ப 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 முக்கியமானதாக இருந்தது. புத்தரும் இயேசு கிறிஸ்துவும் இந்த வாசகத்தை சொன்னது உண்டு தன்னோட சிஷ்யர்கள்கிட்ட. என்னென்னா 2 பேரும் சொன்ன கருத்து ஒன்று தான். நீ உன் தாய் தந்தையை மறந்துட்டு வா அப்படின்னு ஒருத்தர் சொன்னதும், நீ உன் தாய் தந்தையை விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னது இன்னொருத்தரும், புத்தரும் இயேசுவும் சொன்னது, 2 பேரும் சொன்னது. இந்த விஷயங்கள் எதை குறிக்குது அப்படின்னா, தாய் தந்தையர் உனக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கப்படுத்திட்டாங்க, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. இன்னொன்று, தாய் தந்தையர்கள் உங்களை நீங்களாக இருக்க விடாமல் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டாங்க. இந்த 2 விஷயங்களையும் விட்டுட்டு வான் தான் ஜீசஸும் புத்தரும் சொல்லியிருக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட சுயத்தன்மையை நம்மக்கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கு. ஏன்னா நம்ம சுயத்தன்மையை நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்தோம், நம்ம சமுதாயத்துக்கிட்ட இருந்தும், நம்ம நண்பர்கள்கிட்ட இருந்தும் இழந்துகிட்டே வர்றோம். ஆனால் எங்கள் குருநாதர் இந்த இழப்புகள்லேருந்து எங்களை காப்பாற்றினாங்க. இந்த இழப்புகள் எதனால் வருது, அதை எப்படி சமாளிக்கணுங்கிற முறையை சொல்லி கொடுத்தாங்க. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் புத்தருக்கும் இணையான ஒரு பாடத்தை, அவங்களுக்கும் ஒரு படி மேலே போய் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாங்க. பேசிக்கிட்டே இருந்தால் குருநாதரோட புகழை பேசிக்கிட்டே இருக்கலாம். சரி, என்னோட வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள், குருநாதர் கூட எந்தவித அதிகப்படியான தேவையில்லாத விஷயங்கள் இல்லாமல் நடந்ததை, உண்மையான விஷயத்தை மட்டுமே நான் அதில் பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். அப்போ நான் ஒரு 8வது 9வது படிச்சுட்ருக்கிற காலம், இது ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ நான் பொள்ளாச்சியில் இருக்கிறேன், கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் இருக்கேன். எனது அப்பா போலீஸில் வேலை செய்கிறாரு. அப்போ நாங்கள்லாம் போலீஸ் குவார்ட்டர்ஸ் அங்கே குடியிருக்கிறோம். அங்கே பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. எங்களுக்கு தெரியாது, ரொம்ப நாளாக எங்களுக்கு தெரியாது அங்கே விநாயகர் கோயில் இருந்தது. போலீஸ் குவார்ட்டர்ஸில் இருந்த மக்களுக்கு கொஞ்சம் பேர்த்துக்கு தான் தெரியும், கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியாது. அப்போ நான் 8வது 9வது படிச்சுட்ருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த சமயங்களில் குருநாதரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடியே
எங்கள் வீட்டில் எல்லோரும் அசைவ உணவுகள் தான் சாப்பிட்டுட்ருப்பாங்க. எனக்கு அந்த 3 வருடங்கள் குருநாதரை பார்க்குற 3 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த அசைவம் அதாவது வெறும் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலே அது என்னென்னா வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு, வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து இவனுக்கு இது சேர்றதில்ல, இவனுக்கு இனிமேல் இதை தர வேண்டாம்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. அப்போ எனக்கு எதுவும் தெரியாது, குருநாதரை பற்றியோ கோவிலை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த குருநாதரை பார்க்குறக்கு 3 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த உடம்பு வந்து அந்த செயலில் ஈடுபட்டிருக்குங்கிறது குருநாதரை சந்தித்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரே சில நேரங்கள் அதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அந்த 3 வருடங்கள் வந்து இந்த நான்வெஜ் சுத்தமாக இல்லாமல் உடம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் 9வது படிக்கும்போது எங்கள் போலீஸ் குவார்ட்டர்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு விநாயகர் கோயிலில் 48 நாள் மண்டல பூஜை, அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ சிறுவர்களுக்கு சின்ன பசங்களுக்கெல்லாம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குமே. அதனால் நானும் என் சில நண்பர்கள்லாம் சேர்ந்து அங்கே பிரசாதம் வாங்குறதுக்காக அந்த விநாயகர் கோயிலுக்கு போயிருந்தோம். சாயந்தரம் கரெக்டாக ஒரு 6 மணி முதல் தடவையாக அந்த இடத்துல நான் உள்ளே நுழையும் போது என் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அங்கே மண் கொட்டி வச்சுருந்தாங்க. அன்றைக்கி பௌர்ணமி அழகாக ஜொலிச்சிட்டு இருந்துச்சு. என்னையே தெரியாமல் நான் அந்த மணல் கொட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் அந்த கோயிலை இன்னும் கட்டி முடிக்க முடியாமல் கட்டட வேலைகளுக்கான மணல் செங்கல்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க. என் கூட வந்த நண்பர்களெல்லாம் பொங்கல் வாங்குறதுக்கு போயிட்டாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, அங்கே ஒரு விதமான ஈர்ப்பு இருந்துச்சு. அந்த மணலில் போய் நான் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். என் நண்பர்களெல்லாம் பொங்கல் வாங்கிட்டு வந்து அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தாங்க. நீ பொங்கல் வாங்கிக்கலையாடா அப்படின்னு கேட்டாங்க. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலவை பார்த்துட்டே இருந்தேன். அந்த மணலை தூக்கி போட்டு விளையாண்டாங்க. ரொம்ப ஆரவாரமாக விளையாண்டேன். அந்த முதல் தடவை நான் அங்கே போனப்போ இருந்த சந்தோஷம் எனக்கு அதுக்கப்புறம் கிடைக்கல. ஏன்னா அது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்தது. நான் என்னோடய அம்மாவோட கர்ப்பப்பைக்குள்ளே திருப்பி வந்த மாதிரி ஒரு ஆனந்தம், அன்பு, அமைதி எல்லாம் இருந்தது. என்னையே அறியாமல் நான் அந்த மணலில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த வயசில் எனக்கு என்ன நடந்ததுன்னெல்லாம் தெரியாது. இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அந்த கோயிலில் போய் பிரசாதம் வாங்கிறது, அந்த மணலில் கொஞ்சம் நேரம் உட்கார்றது, அப்புறம் நண்பர்களோட பேசி சிரிக்கிறது, இப்படியே தான் போயிட்டு இருந்தது வாழ்க்கை. கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் 15 நாள். அப்போ எங்கள் கூட எங்களை விட வயதில் மூத்த சில அண்ணனுங்கள்லாம் இருந்தாங்க. எங்களை நல்வழிப்படுத்துறதுல அவங்க நிறையா தன்மைகள் ஈடுபட்டிருக்காங்க. நிறையா அறிவுரைகள் சொல்லி தருவாங்க எங்களுக்கு. அதில் ஒரு அண்ணன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தம்பி ரஞ்சித், இந்த மாதிரி கோயிலில் வேலை இருக்குதுப்பா, சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யணும், நீ வர்றையாப்பா அப்படின்னு கேட்டாங்க. அந்த வயசில் நமக்கு இந்த மாதிரி பொது பணிகளில் ஈடுபடணுன்ட்டு எந்த சின்ன பசங்களுக்கும் ஆசை இருக்காது. ஆனால் எங்கள் கூட சேர்ந்த கொஞ்சம் பேருக்கு சரி போய் செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படின்னு. ஏன்னா அங்கே போனால் பொங்கல் கொடுப்பாங்க, இந்த மாதிரி வேலை ஏதாவது செஞ்சால் எக்ஸ்ட்ரா ஏதாவது சாப்பிட்ற கொடுப்பாங்கங்கிற அந்த தாட்டில், ஆனால் வரேங்கண்ணா எங்களையும் கூட்டிகிட்டு போங்கண்ணா, நாங்களும் வந்து வேலை செய்கிறேங்கண்ணா அப்படின்னு சொல்லி 2-3 பேர் அங்கே கோயிலுக்கு வேலை செய்கிறதுக்காக போயிருந்தோம். அப்போது 9வதோட இறுதின்னு நினைக்கிறேன், 9வது வகுப்போட இறுதின்னு நினைக்கிறேன். அப்போது அங்கே போய் அங்கே சின்ன சின்ன வேலைகள், கோயிலில் கட்டட வேலைகள், செங்கல் எடுத்து கொடுக்குறது, அப்புறம் அவங்களுக்கு சின்ன தண்ணி எடுத்து கொடுத்து சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு அந்த கோயிலுக்கு தொடர்ந்து போயிட்டே இருந்தேன் நான். என் கூட நண்பர்களும் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போது ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. என்னென்னா, இங்கே ஒரு சுவாமி ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. அவங்க சொன்னது காதில் கேட்டுச்சு. ஒரு வயசானவர் வருவார், ஒரு தாத்தா ஒருத்தர் வருவார், ஒரு சுவாமி ஒருத்தர் வருவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசினாங்க. நமக்கு அப்போ புத்திக்கு ஏறலை அது என்னன்னு, யார் வரப்போகிறாங்க என்னங்கிறதெல்லாம் எனக்கு அப்போ தெரியல. நான் இப்போ சும்மா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு நண்பர்களோட அரட்டை அடிச்சுட்டு அங்கே பேசிட்டு ஒவ்வொரு நாளும் இரவு தாமதமாக வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ கூட அம்மா கேட்டாங்க, கோயிலில் என்னடா பண்ணுற, அங்கே பிரசாதம் வாங்கினா சாப்பிட்டுட்டு உடனே வீட்டுக்கு வர வேண்டியது தானே, கோயிலோட அங்கே என்ன வேலைன்னா, அம்மா இல்லைம்மா அப்போ நண்பர்களாக இருக்காங்க, அங்கே மணலெல்லாம் இருக்குது, நான் விளையாடிட்டு வருவேன், அதனால் நேரம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா என்னை திட்டிகிட்டே, இரவு உணவு கூட சாப்பிட்றதில்ல, கோயில் பிரசாதத்தையும் சாப்பிட்டுக்கிறேன், உடம்பு என்னத்துக்காகிறதுன்னு திட்டிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து அங்கே ஒரு தாத்தா வரப்போகிறாரு, ஒரு சுவாமி வரப்போகிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டது மறுபடியும் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் வரப்போகிறார் ஒருத்தர் அப்படிங்கிற விஷயம் காது கேட்டுச்சு. என்னன்னு தெரியல, அதை கேட்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், என் அம்மா தொலைஞ்சு திருப்பி கிடைச்ச மாதிரியும், நான் திரும்பி ஒரு அன்புக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. அந்த விஷயத்தை எனக்கு அந்த வயசில் எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல. அந்த வயசில் அது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ சொன்னால் ரொம்ப மிகைப்படுத்துகிற மாதிரி இருக்கும்.
ஆனால் ஒரு ஒரு புதுவிதமான ஒரு சந்தோஷம் அப்போ இருந்துச்சு எனக்கு. என்னமோ நடக்க போகுது என்னன்னு தெரில, ஆனால் ஒரு விதமான ஆனந்தம் அதில் இருந்துச்சு. ஒரு நல்ல நாள் அப்போ வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு தாத்தா இங்கே வருவார் அப்படின்னு. அன்னைக்கு நான் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்போது அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டேன், யாரோ ஒரு தாத்தா இங்கே வருவாங்களாமா, அவங்க வந்துட்டாங்களான்னு. இல்லை, அவங்க சாயந்தரம் நேரத்திலே வந்துட்டு போயிட்டாங்க, இனி அடுத்த வாரம் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருந்தது, ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது. ஆனால் அந்த வயசில் எனக்கு அதை சொல்ல தெரியல. என்னமோ வருவாங்க அப்படின்ட்டு ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது. பார்க்க முடியாமல் போயிடுச்சே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. சரி, அடுத்த வாரம் வருவாங்கள்ல, அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கேட்பேன் அங்கே இருக்கிற பூசாரிக்கிட்டே, அங்கே இருக்கிற நண்பர்கள்ட்ட, அந்த தாத்தா வந்துட்டாரான்னு. இல்லை, அவர் வரல, அடுத்த வாரம் தான் வருவாங்க அப்படின்னு. இது இப்படியே போயிட்டு இருந்தப்போ அடுத்த நாள் தாத்தா வர்றதா செய்தி வந்துச்சு. இந்த மாதிரி தாத்தா சாயந்தரம் 6 மணிக்கெலாம் வந்துடுவார் அப்படின்னு சொன்னதையும், அன்னைக்கு இரவு ஒரு மாதிரி மனசில் ஒரு மாதிரி இருந்துச்சு, தாத்தா நாளைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு. அன்றைக்கி நைட்டு சரியாக தூக்கம் வரல, ஆனால் என்னையே மறந்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் நேரத்துலேயே வந்து கைகால் முகம்லாம் கழுவிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு, அம்மா இன்றைக்கி தாத்தா வர போகிறாங்கம்மா, நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. அம்மா யாருப்பா என்ன அப்படின்னு. இல்லைம்மா, அங்கே கோயிலில் ஒரு தாத்தா வருவார், நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். அங்கே நிறையா பெரியவங்க எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே என் மனசு ஒரு விதமான பூரிப்பு தன்மையில் இருந்துச்சு. அந்த கோயிலை தாண்டி ஒரு வெற்றிடம் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு சேர் போட்டு ஒரு 95 வயது மிக்க ஒரு வயதானவர் அன்போடும் பாசத்தோடும், அவர் கண்களில் கருணை வழிஞ்சு ஓடுறத நான் பார்க்க முடிஞ்சிச்சு. என்னமோ ஒரு ஈர்ப்பு சக்தி என்னை அவரை நோக்கி இழுக்க வச்சுது. அந்த ஈர்ப்பு சக்தி பயமாக இருந்துச்சு. இவர் பக்கத்தில் போனால் ஏதாவது பண்ணிடுவாரோ, நம்மளை திட்டிடுவாரோ, மிரட்டிடுவாரோங்கிற ஒரு பயம் கலந்த மரியாதையோடு அவர் பக்கத்தில் நெருங்கி போக முயற்சி பண்ணும்போது, அங்கேருந்த ஒருத்தர், தம்பி லைனில் நின்று வாப்பா, அவர் ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னு சொன்னாங்க. லைனில் எனக்கு முன்னாடி நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ நானும் நின்றுக்கிட்டு இருந்தேன். அந்த லைனில் முன்னாடி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்கள் பண்ணார். என் வயசு ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறதுனால அவர் என்ன சொல்லிகிட்டு இருந்தாருன்னு அப்போ என் புத்திக்கு ஏறலை. சில பேர்களுக்கு, சில தம்பதிகளுக்கு பூவை எடுத்து இப்படி போட்டு மயில் பீதியில் இப்படி தட்டி விட்டு சந்தான பிராப்தியானா அப்படின்னு சொன்னார். அப்படின்னா குழந்தை வரத்துக்கான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு இருந்தார். சில அன்பர்களுக்கு, சில என்னை விட வயசில் பெரிய அண்ணன்க கொஞ்சம் பேர் அவரோட சிஷ்யங்க கொஞ்சம் பேரெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் தவப்பிராப்தியானான்னு சொல்லிட்டு இருந்தார். தவப்பிராப்தியானா தியானம், மெடிடேஷனில் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற ஆசீர்வாதம், மெடிடேஷனில் பெரிய ஆளாவா அப்படிங்கிற விதத்தில் தவப்பிராப்தியானா அப்படின்னு சொல்லியிருந்தார். சில பெண்களுக்கு குணப்பிராப்தியானா அப்படின்னு சொல்லியிருந்தார். நல்ல குணம் மேன்மைப்பட்டு வரட்டும் அப்படிங்கிற ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ எங்களுக்கு சில பேருக்கு உத்தியோக பிராப்தியானா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசீர்வாதம். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம் போய்கிட்டு இருக்கும்போது என்னோட தருணம் வந்துச்சு, என்னோட நேரம் வந்துச்சு. அவர் பக்கத்தில் போய் நின்று வணங்கினா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க காலில் விழு அப்படின்னு பின்னாடி இருந்தவங்க காலில் விழுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி முதல் முறையாக அந்த பாதத்தை தொட்டேன். ஒரு கருணையே வடிவான அந்த கண்கள் என்னை பார்த்து, எழுந்திரு கண்ணா அப்படின்னு சொல்லிச்சு. எழுந்து நின்னேன். படிக்கிறியா கண்ணா அப்படின்னு கேட்டார். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆமாம் தாத்தான்னு சொல்லணுமா, ஆமாங்க சாமின்னு சொல்லணுமா, ஆமாங்கன்னு சொல்லணுமா, இல்லை ஆமாங்க அண்ணான்னு சொல்லணுமா, என்னன்னே தெரியாத ஒரு புதுவிதமான உணர்ச்சியில் எனக்கே தெரியாமல் ஆமாங்க படிக்கிறேங்க, 9வது படிக்கிறேங்க அப்படின்னு மட்டும் சொன்னேன். அவர் வித்யா பிராப்தியானா எங்கள் குருநாதர் முதல் முறையாக என் தலைக்கிட்ட இப்படி கை வச்சுட்டு சொன்ன முதல் வார்த்தை வித்யா பிராப்தியானா, கல்வியில் மேன்மையாக வரணும் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தையினால் மட்டுமே நிறையா படிப்புகளை படிக்க முடிஞ்சிச்சு. இன்ஜினியரிங்கு, டாக்டரேட் வரைக்கும் இப்போ வரைக்கும் அதை பண்ணிகிட்ருக்கோம்னா அவரோட ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்கவே நடக்காது. அந்த வித்யா பிராப்தியானான்னு சொன்ன வார்த்தை இன்ன வரைக்கும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவர் எப்போவும் அந்த வார்த்தைகள் ஒரு அழுத்தம் கொடுக்கறது உண்டு. தவப்பிராப்தியானா, வித்யா பிராப்தியானா அப்படின்னு அந்த வார்த்தைகளை அழுத்தம் கொடுப்பார். அந்த வார்த்தைகள் இன்னும் காதில் கேட்டுகிட்டே இருக்குது. அப்போ எழுந்து நான் இந்த பக்கம் வந்துட்டேன். அப்போது எல்லாத்துக்கும்
சாப்பிட்றதுக்கு கொடுங்க, பிரசாதம் கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்திருந்தார். அப்புறம் எழுந்து நின்னார். அப்போ அவர் கூட இருந்த ஒருத்தர் பாதரட்சைவை, அதாவது மரத்தாலான பாதரட்சைவை, பாதக்குரடை எடுத்து அவர் முன்னாடி வச்சாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அப்படியே சிரிச்சுட்டே போகலாமா கண்ணா அப்படின்னு கேட்டார். ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த கோயிலிருந்து மெதுவாக நடக்க ஆரம்பித்தவர் திடீர்னு வேகமாக நடந்தார். காற்றை விட வேகமாக நடந்தார். 95 வயதுக்கு மேலான அந்த ஞானி, எங்களோட குருநாதர், காற்றை விட வேகமாக அப்படியே அந்த கோயிலெலாம் தாண்டி அடுத்த வீதியில் மறைஞ்சு போனார். என் மனசில் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆனந்தம். என்னமோ ஒரு விதமான ஒரு புத்துணர்வோட அன்னையோட மடி மாதிரி இருந்த அந்த மணல் பரப்பில் நாங்கள் போய் மறுபடியும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அங்கே இருக்கிற பிரசாதம் சாப்பிட்டு சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஓடி அந்த கேட்டெல்லாம் தாண்டி நான் வீட்டுக்கு போயிட்டேன். இனி அடுத்த வர்ற பதிவுகளில் குருநாதர் மனசை கவர்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணினேன், அது குருநாதர் என்னென்னலாம் ரியாக்ஷன் காமிச்சாங்க, என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொரு படி எப்படி போச்சு, இந்த இளமை காலங்களில் என்னென்ன நடந்தது குருநாதரோடங்கிறத நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.